ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வானம் கத்த காதல் இன்னைக்கு ஃபைனல் எபிசோட். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எடிட் பண்ணும்போது. எனக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. நானே 2 நாளாக என் டீம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாருக்குமே சாரி. நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. எனக்கு பர்சனலாக நிறைய மெசேஜஸ் பண்ணீங்க, அக்கா முடிச்சிடாதீங்க, ஒரு நாளைக்கு 2 எபிசோட் போடுங்கன்னு. முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப 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 லவ் பண்ணீங்க. இந்த எபிசோட்ஸை லவ் பண்ணி பார்த்தீங்க. அண்ட் எனக்குமே நிறைய லவ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் யாருக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர் என் கூட தான் இருக்காங்க. திட்டிடலாமா? திட்டக்கூடாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு சும்மா அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு மற்றபடி. அந்த முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா உங்களுக்குள்ள அந்த கேரக்டர் வாழ்ந்துருக்குன்னும் போதுதான் இவங்களை வந்து ரொம்பவே திட்டினீங்க. நீங்க லைக் ரொம்பவே சபிச்சிங்க. பாவமா தான் இருந்துச்சு. பட் அவ வந்து எஃபர்ட் போட்டா. அதுக்கு வந்து நிறைய உங்களை நீங்க ஹெயிட் பண்ற அளவுக்கு அவ வந்து அங்க ஒர்க் பண்ணியிருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதுலாம் அந்த ஒர்க் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குமா, அவங்க பண்ணுவாங்களான்னு நான் நிறைய டவுட்ல இருந்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் லவா. அவன் தான் எனக்கு வந்து அவங்கள இன்ட்ரோ கொடுத்தது. அண்ட் உங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர். ஒரு ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கடைசி வரைக்குமே மீனாக்காக இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுச்சு. எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கல. ஸோ இப்படிதான் ரியல் லைஃப்லயுமே ஒரு பையன் லவ் பண்றானா, அந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா கண்டிப்பா ட்ரூவா லாஸ்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் சமயம்னு சொல்லி அவனுக்கு டிமோட்டிவேட் பண்ணி விடுறா மச்சான் வாடா மச்சான்னு சொல்லி ஒரு பேடான ரூட்ல கொண்டு போக கூடாது. ஸோ அதுக்கு ஒரு மெயின் கேரக்டரா நல்லா வாழ்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குல்ல, சீக்கிரம் முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கும். பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லாங்கா கொண்டு போக பாக்குறோம். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோட் எப்படி சொல்லுவீங்க எல்லாரும், முன்னாடியே நாங்க ஸ்டோரி எடுத்துட்டோம். ஸோ எனிவே அதான் சொல்லணுமா, பாடி இப்படிதான் கொஞ்சம் ஃபன் பண்ணுவாரு. வீடியோல பாக்குற மாதிரி திட்டாதீங்க. நீங்க நான் வந்து ரியல் லைஃப்ல அந்த மாதிரி அனுப்புறேன். ரொம்ப சாஃப்ட். இல்லைன்னா அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்து என்னை திட்டுவாங்க வச்சுக்காதுன்னு. ஆக்சுவலி அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். மேல பரவலாம் இருக்குது. ஸோ இல்லை, அந்த கேரக்டர் நீ வாழ்ந்துருக்கடா. அது வந்து திட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க வந்து நானே ஒரு நெகட்டிவா பண்ணாலும் நீங்க திட்டுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் அடுத்த கட்டத்துக்கு எனக்கு அது கரெக்டா பண்ணுதா இல்லையா தெரியும். ஸோ இதுல யாருமே நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கல எனக்கு. இவங்க எப்படி பண்றாங்க, இவங்க தெரியல அப்படிலாம் எதுவும் சொல்ல. அது வந்து கரெக்டா அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.